அனைவருக்கும் வணக்கம். சுயஜாதகங்களின் அடிப்படையில 12 லக்னத்தில் பிறந்தவருக்கும் சனியின் யோக நிலையை பத்தி தான் பார்க்க போறோம். சனி எப்படி இருந்தா உங்களுடைய ஜாதகத்துல யோகம்ன்றத தெளிவுபடுத்தலாம். பொதுவா கேட்கக்கூடிய நிறைய அப்பாயின்மெண்ட்ல இருக்கக்கூடிய கேள்வி சனியினால் ஏற்படும் நன்மை தீமைகளை பற்றி தான் முதல் கேள்வியா இருக்கு. காரணம் சனினாலே இருள் கிரகமா வரையறுக்கப்படுகிறார், 100% அவயோக கிரகமாகவும் வரையறுக்கப்படுகிறார். அதனால எல்லா கேள்வியுமே சனி ஏதேனும் ஜாதகத்துல தடை கொடுப்பாரான்ற பதட்டமான கேள்விகள் தான் இருக்கு. ஆனா அந்த சனி பகவானும் வாழ்க்கையில பல நல்ல விஷயங்களை செய்கிறார். ஒரு மனிதன் காலம் கடந்தும் நிலையாத புகழ், சொத்துக்கள், உடைமைகள், தொழிலை கடத்தணும்னா சனிதான் காரணம். தலைமுறை ஒருத்தர் தொழில் பண்றாருன்னா அதுக்கு சனிதான் காரணம். ப்ராப்பர்ட்டி வச்சிருக்காங்கன்னா சனி. எந்த ஒரு செயலையும் கண்டினியூவாக பல தலைமுறைகள் கடத்தக்கூடிய வலு சனி கிட்ட தான் இருக்கு. பூமிக்கு அடியிலிருந்து கிடைக்கக்கூடிய அத்தனை கனிம வளங்களும் தொழில்துறைகள்ல மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி முழுவதுமே சனியினுடைய கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. அதுபோல முக்கியமான விஷயம், மனுஷன் எதையும் அனுபவிக்கணும், இன்பமோ துன்பமோ ஆயுள் வேண்டும். அப்படிப்பட்ட முக்கிய ஆயுள் காரகத்தையும் சனி தான் வைத்திருக்கிறார். அப்ப சனி என்பது 100% இருள் கிரகம், அவயோகி என்றாலும் கூட, இயற்கையிலே மிகவும் ஒரு அசுப கிரகம் என்றாலும் கூட, ஜாதகங்கள்ல அவர் சில நிலைகளில் இருக்கும் பொழுது பெரும் யோகங்களை செய்கிறார். ஒரு நேர்மையான நபரை உருவாக்குகிறார், ஆன்மீகவாதியை உருவாக்குகிறார், தொழில்துறையில தொழிலதிபதிகளை உருவாக்கி கொடுக்கிறார், நிலையாத புகழ், நிலையாத சொத்துக்கள், நிலையாத கௌரவ அமைவுகளை பெற்றவர்களை உருவாக்குறார். அப்ப சனி என்பது ரொம்ப முக்கியமான கிரகமா தான் ஜோதிடத்தில் பார்க்கப்படுகிறது. பொது வழிகள்ல மட்டும்தான் சனி என்பது அவயோகியாகவும் இருள் கிரகமாகவும் வரையறுக்கப்படுகிறது. ஒரு மனிதன் நிலைத்து எதையும் செய்யக்கூடிய வலுவை சனியினால் மட்டுமே பெறுகிறார். இப்படிப்பட்ட சனி மேஷம் முதல் மீனம் வரை 12 லக்னத்திற்கும் எப்படி இருந்தால் யோகம். மேஷ லக்னத்துல ஒரு ஜாதகர் ஜனனிச்சிருக்கிறீங்க, சனி எப்படி இருந்தா யோகம் செய்வார்? சனியை பொறுத்த வரைக்கும் ஒரு மேஷ லக்ன ஜாதகருக்கு பணம் ஆசையெல்லாம் ஆசை திருப்தி அடையணும், ஆசைப்பட்டதெல்லாம் கிடைக்கும், நிறைய பணம் சம்பாதிக்கணும்னா சனிதான் காரணம். மேஷ லக்ன ஜாதகம் ஒருத்தர் தொழில நல்ல வெற்றி பெறணும்னா அதுக்கும் சனிதான் காரணம். ஏன்னா 10, 11 என்ற இடம் என்ற 2 ஆதிபத்தியத்தை பெற்றிருக்கு. இந்த சனி எப்பெல்லாம் யோகம் பண்ணுவார்? இந்த சனியானது மேஷத்தில் பிறந்தவருக்கு குரு மற்றும் சுக்கிர தொடர்பை பெற்ற சனி. மேஷ லக்னத்துல ஒரு ஜாதக ஜனனிச்சிருக்கிறீங்க, குருவே சுக்கிரோட தொடர்புல இருந்து ஸ்தான பலம் குறைந்து சனி இருந்தாலும் சரி, கூடுதலா இருந்தாலும் இந்த குரு சுக்கிரனும் வலுத்து இருந்தால் இந்த சனி உங்களுக்கு யோக சனி. இந்த சனியினால நல்ல தொழில் அமைச்சு கொடுக்கும், நல்ல லாபங்கள் கிடைக்கும். மேஷ லக்னத்துல ஜனனிச்சவருக்கு. ரிஷப லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க, சனி எப்படி இருந்தா யோகம்? நிறைய ரிஷப லக்ன ஜாதகர் சனி பகவான் உச்சம் பெற்று ஆட்சி பெற்று வாழ்க்கையில நிறைய கஷ்டத்தை போடுவார். காரணம் எந்த கிரக தொடர்புலையும் இல்லாம இருக்கும். ஒரு ரிஷப லக்னக்காரருக்கு மிகப்பெரிய யோகாதிபதி சனிதான், தர்ம கர்மாதிபதி. ஆனா அதே தர்ம கர்மாதிபதியால தந்தை எல்லாம் இருந்தும் ஜாதகருக்கு கொடுக்காம இருப்பார். வாழ்க்கையில எல்லாமே தடையா நடக்கும். இதுவும் பண்றது சனிதான். ஆனா அந்த சனியை லேட்டா கிடைச்சாலும் மிக உறுதியானதை கொடுப்பார், தாமதப்பட்டாலும் மிகப்பெரிய பெயர் புகழை கொடுப்பார். கடுமையாக உழைத்த பிறகு நிலையான பெயரையும் நிலையான பண பொருளாதார செல்வ வளத்தையும் கொடுப்பார். எப்பொழுது என்றால் ரிஷபத்தில் பிறந்தவருக்கு புதன் மற்றும் சுக்கிரனுடைய தொடர்பில் சனி இருக்கும்போது, ரிஷபத்தில் பிறந்தவருக்கு புதன் சுக்கிர தொடர்போடு சனி இருந்தா இதுதான் யோக சனி, சனியின் யோக நிலை ரிஷபத்திற்கு. மிதுன லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க, மிதுனத்தில் ஜனனித்த ஜாதகருக்கு சனி எப்பொழுது யோகமாக செயல்படுகிறார். மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் லக்ன 8, 9க்கு அதிபதி. இடமாற்றம், வெளியூர் தூரதேச பயணங்கள், ஆயுளை பற்றி சொல்றது, நஷ்ட இழப்புகளை பற்றும் இதே சனிதான் சொல்றார். ஒரு மனிதன் பெரிய பணம் பண்ணணும்னா மிதுன லக்னக்காரர் சனிதான் காரணம். அதே சனி சக வயதுள்ள நபர்களுக்கு நடக்கக்கூடிய பாக்கியங்களை பற்றி சொல்கிறார், தான தர்மங்களை பற்றி சொல்கிறார், தொலைதூர பயணங்களை பற்றி சொல்கிறார். அப்ப சனி யோகமா இருந்தாருன்னா இதெல்லாம் பாசிட்டிவா நடக்கும் மிதுன லக்னத்திற்கு. அப்ப சனி எப்படி இருக்கணும்? சனியானது சுக்கிரனுடைய தொடர்போடும் குருவோட தொடர்புல இருக்கிறது யோகம். மிதுன லக்னத்தில் ஜனனித்த ஜாதகருக்கு சனி பகவான் சுக்கிர குருவோட தொடர்புல இருந்தா மிகப்பெரிய லாபம். சனி யோக நிலையில இருக்கிறாருன்னு அர்த்தம். இயற்கை யோகரான சனி, அதாவது லக்ன யோகரான சனி இயற்கை சுபர்களான குரு சுக்கிர தொடர்புல தான் மிதுனத்திற்கு பெரும் அதிர்ஷ்டம். கடக லக்னத்துல ஒரு ஜாதகர் ஜனனிச்சிருக்கிறீங்க, சனினால் எப்ப யோகத்தை அனுபவிக்க முடியும்? கடகத்தில் பிறந்தவருக்கு சனினாலே ஒரு பயம். லக்னத்திற்கு 7ஆம் ஆதிபத்தியத்தையும் 8ஆம் ஆதிபத்தியத்தையும் பெற்று முழு அவயோகியாக சனி வளம் வர. ஆனா கடகலக்னக்காரர் ஒருத்தர் வெளிநாட்டுல செட்டில் ஆகுறாருன்னா அது காரணம் சனிதான். தூரதேசத்துல செட்டில் ஆகுறாருன்னா சனிதான். இடமாற்றத்தால் ஆதாயம் பண்றாருன்னா சனிதான் காரணம். நல்ல வாழ்க்கை துணை கிடைக்கும்னாலும் சனிதான் காரணம். அப்ப வாழ்க்கை துணை நல்லா இருந்தா தான் வாழ்க்கை மேம்படும். அதற்கு எப்படி சனி இருக்கணும்?
கடகத்தில் பிறந்தவருக்கு சனி பகவான் குருவோட தொடர்பிலோ புதனோட தொடர்பிலோ இருப்பது மிகப்பெரிய யோகம். சனியானது குரு புதன் தொடர்பில் கடகத்தில் இருக்கிறது மிகப்பெரிய யோக பலனை ஏற்படுத்தி கொடுக்கிறது. சிம்ம லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, சனி எப்பொழுது யோகம் செய்கிறார்? சனியினுடைய யோக நிலை என்ன? சிம்மத்தில் பிறந்த ஜாதகர் பொதுவாகவே 6ஆம் ஆதிபத்தியத்தையும் 7ஆம் ஆதிபத்தியத்தையும் சனி பெற்று அவயோகியா வந்துடுறார். ஆனா அதே சிம்ம லக்ன ஜாதகர் நல்ல வேலையில இருக்குன்னா சனிதான் காரணம், நல்ல நண்பர்கள் இருக்குன்னா சனிதான் காரணம், வாழ்க்கை துணை நல்லா இருக்குன்னாலும் சனிதான் காரணம். ஆனா அவயோகத்தை பெறுகிறார். 6ஆம் இடம் என்ற ஒரு அமைவுகளை எடுத்து சனி இருளாகவும் லக்னாதிபதி ஒளியாகவும் இருந்து அவயோகம் பெறுறார். ஆனா அந்த அவயோகியே ஜாதகருக்கு சமூகத்துல நல்ல வேலை வாய்ப்பை கொடுத்து, எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றலை கொடுத்து, நல்ல வாழ்க்கை துணையை கொடுத்து, நல்ல நண்பர்களை கொடுத்து யோகமாக செயல்படுத்தி கொடுக்கிறார். எப்பொழுது என்றால் சிம்மத்தில் பிறந்தவருக்கு புதன் மற்றும் குருவோட தொடர்புல சனி இருக்கு. புதனோட தொடர்பிலோ குருவோட தொடர்பிலோ சிம்மத்தில் பிறந்தவருக்கு இருக்குன்னா சனி யோக நிலையில இருக்கிறார்னு அர்த்தம். கன்னி லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க, கன்னியிலே பிறந்த ஜாதகருக்கு சனி எப்பொழுது யோகம் செய்கிறார்? கன்னிக்கு பொதுவாகவே லக்ன சுபரா வந்துடுறார். லக்னத்திற்கு 5, 6க்கு அதிபதி. 5ஆம் இடம் என்ற 3 உலகையும் குறிக்கும் அந்த 5ஆம் இடம். ஜாதகர் எப்படிப்பட்டவர், ஜாதகருடைய முன்னோர் யார், ஜாதகருடைய வருகால சந்ததிகள் எப்படி, இதெல்லாம் 5ஆம் இடம் சொல்லுது. கிரியேட்டிவ் ஸ்கில் சொல்லுது. கற்பனைக்கு அப்பாற்பட்ட நிறைய கண்டுபிடிப்புகள் 5ஆம் இடத்தின் மூலியமாக நிகழ்த்துது. அதனால அது ஒரு அதிர்ஷ்ட பாவம். இந்த அதிர்ஷ்ட பாவத்துக்கு சனி ஆதிபத்தியம். சனி நல்லா இருந்தா தான் எல்லா அதிர்ஷ்டமும். சனி தனித்து வலுத்து இருந்தாலும் தனித்து இருந்தாருன்னா கன்னி லக்னருக்கு ரொம்ப கஷ்டம். 6ஆம் இடம்ன்ற வேலை வாய்ப்பு, எதிரி நோய், கடனையும் சனி சொல்றாரு. இப்ப யோகமா இது செயல்படணும். 6ஆம் இடத்தின் வழியா நல்ல ஒரு வேலை கிடைக்கணும், 5ஆம் இடத்தின் வழியா நல்ல வாரிசுகள் கிடைக்கணும், நல்ல மன ஆரோக்கியம் கிடைக்கணும். இதெல்லாம் எப்ப கொடுக்கிறாருன்னா சனி பகவானோடு சுக்கிர குரு தொடர்பில் இருக்கும்போது, குரு சுக்கிர தொடர்புகளோடு சனி இருக்கும் பொழுது நன்மை. புதனும் இருக்கலாம், முதன்மை குரு சுக்கிரன் தான். குரு சுக்கிரன் தான் யோகத்தை செய்யும். துலாம் லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க, சனி எப்பொழுது யோகம் செய்கிறார்? துலாத்திலே ஜனனித்த ஜாதகருக்கும் இயற்கை லக்ன யோகம், அதாவது 4ஆம் இடம் என்ற சுகஸ்தானத்தையும் வீடு மனை சொத்து சுகம் கல்வி தாயெல்லாம் குறிக்கிற பாவம். 5ஆம் இடம் என்ற அதே 3 உலகையும் குறிக்கக்கூடிய பாவம். குழந்தைகள், ஜாதகருடைய மனநிலைமை, கிரியேட்டிவ் ஸ்கில், முன்னோர்கள், இத்தனையும் குறிக்கிறது இந்த சனி தான். இப்ப எல்லாம் நல்ல முறையில போயிடணும். சனி யோகமா இதெல்லாம் கொடுக்கணும். கஷ்டப்படுத்திடக்கூடாது, சிரமப்படுத்திடக்கூடாது, ஒரு வீடு கட்ட சிரமப்படுத்திடக்கூடாது, ஒரு வாகன வசதி சேர்க்க சிரமப்படுத்திடக்கூடாது. வசதி ஆனா பொருளாதாரம் கொடுக்கணும், உடம்பு நல்லா இருக்கணும், மனசும் நல்லா இருக்கணும், குழந்தைகள் நல்லா இருக்கணும். இந்த சனியாவது துலாத்திற்கு ஆதிபத்திய ரீதியிலே புதனுடைய தொடர்பில் இருப்பது, சுக்கிரனுடைய தொடர்பில் இருப்பது முதன்மையான யோகம். இங்க குருவை விட புதன் சுக்கிர தொடர்புல சனி இருக்கிறது மிகப்பெரிய நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்குது. விருச்சக லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க, விருச்சகத்தில் பிறந்த ஜாதகருக்கு சனி எப்பொழுது யோகம் செய்கிறார்? விருச்சக லக்னத்திற்கு தீரியாதிபதி சகோதரனை பற்றி சொல்லக்கூடியது, சகோதரியை பற்றி சொல்லக்கூடியது. இவருக்கு பிறகு வாரிசு, தன்னம்பிக்கை, இல்லற சுகத்தினுடைய தீரியங்கள்லாம் இந்த 3ஆம் இடத்துல இருக்கு. 4 மூலியமாக நல்ல தாய் இருக்கிறது, வட்டி வாகனம் அமைச்சுக்கிறது, வித்தைகளை பயில்றது, ஜாதகருடைய உடல் ஆரோக்கியம், தொழில் கத்துக்கிறது, வித்தை கத்துக்கிறதுலாம் இந்த 4ஆம் இடத்தின் மூலியமா. இதெல்லாம் நல்லா பண்ணணும். சனியினால் நல்ல விஷயமா கிடைக்கணும். விருச்சக லக்னக்காரர் இதெல்லாம் தடை இருக்கக்கூடாதுன்னா விருச்சகத்தில் ஜனனித்தவருக்கு குருவோட தொடர்போ சுக்கிரனோட தொடர்போ, குரு சுக்கிர தொடர்புகளை பெற்ற சனி மிகப்பெரிய யோகத்தை செய்கிறார். யோக சனியாக விருச்சகத்துக்கு செயல்படுகிறார். தனுஷ லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க, தனுஷில் ஜனனித்த ஜாதகருக்கு சனி எப்பொழுது யோகம் செய்கிறார்? தனுஷ லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் 2ஆம் ஆதிபத்தியத்தையும் 3ஆம் ஆதிபத்தியத்தையும் பெறுகிறார். 2ஆம் வீட்டின் வாயிலாக ஜாதகருடைய வாக்கு திறனையும், குடும்பம் எப்படி அமையும், சேமிப்பு எப்படி இருக்குன்றத சொல்றார். சனி நிறைய தனுசு லக்னக்காரருக்கு தனித்து வலுத்துரும், ரொம்ப நாளா திருமணமே நடக்காது, குடும்பமே உருவாகுது, ஒரு தன்னம்பிக்கையே வாழ்க்கையில இருக்காது, நம்மளிடம் திறமை இல்லையோன்ற திறன் இருக்கும். ஆனா இந்த சனியோடு, இந்த சனி பகவானோடு புதனுடைய தொடர்பு, குருவோட தொடர்பு நிகழ்து. இந்த சனிக்கு குரு புதன் தொடர்பு நிகழ்துன்னா மிகப்பெரிய யோகம். ஜாதகருக்கு சனி யோகம் பண்றார், நல்ல பணம் சம்பாதிக்கிறார், குடும்பம் உருவாகுது, தன்னம்பிக்கை கொண்ட நபராக இருக்கிறார், இல்லற சுகங்களை அனுபவிக்கிறார், புகழ் அடைகிறார். அப்ப இந்த சனி பகவானை பொறுத்த வரைக்கும் குரு புத தொடர்புகள் இருப்பது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கிறது. மகர லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க, சனியின் யோக நிலை. நிறைய பேருக்கு கேள்வி உண்டு, மகர லக்னம் லக்னாதிபதியே சனி தானே, நல்லதுதான் பண்ணுவார், நல்லதுதான் பண்ணுவார், உங்களை ரொம்ப பொறுமையாகவும் ரொம்ப அமைதியாகவும் வாழ்க்கையில் அறிவுத்திறன் அற்று ரொம்ப கஷ்டப்படுத்தி வாழ்க்கையில கடுமையாக உழைக்க பிறந்தவராக மாத்தி விடுவார். தனித்து வலுத்தாருன்னா தனித்து வலுக்கவே கூடாது. மகர லக்னத்திற்கு, மகர லக்னத்திற்கு தனித்து வலுக்காமல் புதன் சுக்கிர தொடர்புகளோடு சனி இருந்துட்டாருன்னா மிகப்பெரிய யோகம். புதன் சுக்கிர தொடர்புகளோடு சனி இருந்துட்டாருன்னா மகர லக்னத்தில் பிறந்தவருக்கு நன்மை. இதே மகர லக்னத்திற்கு இல்லை அப்படின்னா
சனி ஜாதகரை கடைசி வரைக்கும் ஒரு குற்ற உணர்ச்சி கொண்ட நபராகவும் பெரிய வளர்ச்சி இல்லாத நபராகவும் மாத்திடுவார். அப்ப மகர லக்னத்திற்கும் சனி யோகம் செய்யக்கூடிய விதி, மகர லக்ன ஜாதகருக்கும் நல்ல குடும்பம் உருவாகணும், பணம் சம்பாதிக்கணும், சமூகத்துல ஒரு அங்கீகாரம் மிக்க நபராகவும் கௌரவம் மிக்க நகராகவும் வளர்ச்சி அடையணும்னா சனியோடு புதன் சுக்கிர தொடர்புகள் தான் முதன்மையான யோகம். அதற்கடுத்து குருவோட தொடர்பு தான் ஓகே, அது தேர்வு கேட்டகரி. முதல்ல சுக்கிர புது தொடர்புல இருக்கிறது யோகம். கும்ப லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க, சனியின் யோக நிலை. கும்பத்திற்கும் அதே விதிதான், லக்னாதிபதியா வந்துருவார். லக்னாதிபதி ஆனாலும் தனித்து வலுக்க கூடாது. கும்பலக்னர் தனித்து வலுத்துட்டாருன்னா ஜாதகர் கான்பிடண்டே இல்லாத மனிதன், தன் மீது திறமை இல்லை என்று தானே நினைத்துக் கொள்ளக்கூடிய மனிதன், கடைசி வரைக்கும் கடைநிலையிலே ஊழிய செய்யக்கூடிய, கடைநிலையில் பயணப்படக்கூடிய வாழ்க்கையை கொடுத்துரும். அதே சனி பகவான் 12க்கும் ஆதிபத்தியம் பெறுகிறார். கும்பலக்னத்திற்கு 12க்கும் சனிதான் ஆதிபத்தியம். இன்வெஸ்ட்மெண்ட், வீக வணிகங்கள், முதலீடுகள், வெளிநாடு அயனங்கள், பயணங்கள் எல்லாம் இந்த 12ஆம் இடத்துலதான். ஒரு ஜாதகர் எதை இந்த பூமியில் போட்டாலும் அது திரும்ப ஜம்பேக் பண்றது 12ஆம் இடத்தின் மூலியமா. வாழ்க்கை திருப்தியா இருந்துதான் திரும்பி பார்க்கறது 12ஆம் இடம். அப்ப சனி தனித்து வலுக்க கூடாது. இந்த சனி எப்படி இருந்தா யோகம் கும்பத்திற்கு? புதன் சுக்கிர தொடர்புகள் இது ஒரு புறம். முதன்மையாக புதனுடைய தொடர்பு, குருவோட தொடர்பு. என்ன லக்ன யோகர்கள் சுக்கிர புதன், ஆனா இங்க ஒரு ஸ்பெஷலா குருவோட தொடர்பு. புதன் குரு முதன்மையான யோகம். யாருக்கெல்லாம் கும்ப லக்னத்துல பிறந்து லக்னாதிபதியான சனி, அயன சயனாதிபதியான சனியோட குரு புதன் தொடர்புல இருக்கோ மிகப்பெரிய யோகம். வாழ்க்கையில கண்டிப்பாக உயர்நிலையை பெறுவீர்கள். மீன லக்னம் பிறந்திருக்கிறீங்க, சனி எப்படி இருந்தா யோகம்? மீனத்திற்கு 12, 11க்கு அதிபதி. 11ஆம் இடம் ஆசை பூர்த்தி அடையுமான்னு சொல்லுது, 12ஆம் இடம் வாழ்க்கை திருப்தி அடையுமான்னு சொல்லுது. ஆசை திருப்தி, வாழ்க்கை திருப்தி, இந்த ரெண்டு முக்கிய விஷயங்களும் மீனத்திற்கு சனி தான். அப்ப மீன லக்னம் யாருக்கு? சனி நல்லா இருந்தே ஆகணும். சனி நல்லா இருந்தா வாழ்க்கையும் நல்லா இல்ல, நான் நினைச்சதும் நல்லா இல்லைன்னு அர்த்தம். அப்ப இந்த சனி பகவானோடு ஆதிபத்திய ரீதியில சனி எங்க இருந்தாலும் சரி, எந்த வீட்டை ஆதிபத்தியத்துல அமர்ந்திருந்தாலும் சரி, 12, 11க்கு அதிபதியான சனியோடு புதன் குரு தொடர்புல இருந்துச்சுன்னா உங்களுக்கு யோகம். குரு புதன் தொடர்பிலே இருக்கக்கூடிய சனி பகவான் யோகத்தை செய்கிறார். அதற்கு அடுத்தபடியில சுக்கிரன் அவயோகி ஆனாலும் சுக்கிரன் தொடர்பு யோகம். 8, 12க்கு அதிபதியாகி வெளியூர்ல சென்று ஜீவனம் செய்ய வச்சு அங்க நல்லா வச்சுப்பார். அப்ப முதன்மையாக குரு புதனும் அடுத்த படி நிலையில சுக்கிரனும் அமைஞ்சிருது மீன லக்னத்திற்கு. மீன லக்னத்திற்கு தனித்து சனி வெளுத்தால் வாழ்க்கையில நிறைய போராட்டங்கள். அப்ப யோகம் செய்யக்கூடிய சனி, குரு புதன் முதன்மை, அடுத்ததாக சுக்கிரன். சுக்கிரன் தான் வெளிநாடு, தூரதேசம், வேறு மாநில வாழ்க்கையை கொடுத்து விடுன்றத உறுதிப்படுத்துறோம். இந்த பதிவுல மேஷம் முதல் மீனம் வரை 12 லக்னத்திற்கும் சனி எப்பொழுது யோக நிலையை அடைகிறார்ன்றதை பார்த்தோம். ஜோதிட ரீதியான தகவல் அல்லது சுய ஜாதகம் சார்ந்த சந்தேகங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. வாழ்க வளமுடன். நன்றி.